தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் கரும்பு அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு அறிவித்துள்ள தொகையை முழுமையாக தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்? மோகன், தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் பண்டிகை வருகிற 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் கரும்பு விற்பனை அறுவடை பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான அணைக்கரை, நரசிங்கன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட பொங்கல் கரும்பு தற்போது அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் தமிழக அரசு சார்பில் முழு கரும்பு பொதுமக்களுக்கு நாளை தினம் முதல் வழங்க இருப்பதால் இந்த கரும்புகளை விவசாயிகளிடமிருந்து அரசானது கொள்முதல் செய்து வருகிறது. இதே போன்று தனியார் விற்பனையாளர்கள் விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதலும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அணைக்கரை விநாயகன் தெருவைச் சேர்ந்த விவசாயி கண்ணன் என்பவர் கூறுகையில், அரசு மூலம் கரும்பு கொள்முதல் செய்ய 38 ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ள நிலையில் இந்த தொகை முழுவதுமாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வழங்கப்பட வேண்டும் எனவும், இடைத்தரகர் மூலம் கரும்பு கொள்முதல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும், பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் கரும்பு பயிர்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் இன்சூரன்ஸ் உதவிகள் தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக பொங்கல் பண்டிகையானது வருகிற 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையின் தனி முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய செங்கரும்பு வகைகள் தற்போது அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். திருவிடைமருதூர் தாலுகா அணைக்கரை கிராமத்தில் சுமார் ஒரு 100 ஏக்கர் செங்கரும்பு போட்டுள்ளோம். இதை அரசு நேரடியாக கொள்முதல் செய்வது என்று கரும்புக்கு 38 ரூபா அறிவித்திருக்காங்க. இதில் இடைத்தரகர் வேறு இருக்காங்க, அரசு அதிகாரிகளும் நேரடியாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க என்று கேள்விக்குறியாக இருக்குது. அந்த 38 ரூபாயும் நேரடியாக விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கியில் செலுத்தினால் ரொம்ப வசதியாக இருக்கும். நாங்கள் இதில் இந்த கரும்புக்கு இன்சூரன்ஸோ இழப்பீடோ எதுவுமே கிடையாது. நாங்களே வந்து கரும்பு போய் காற்று மழையெல்லாம் சாஞ்சி போய் நிமித்து ஆளாக்கி இதுக்கு இந்த கரும்பு 1000 கரும்பை வெட்டுறதுக்கு 3500 கூலியே கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் 17 ரூபா 15 ரூபா தான் அடக்கத்துக்கு கரும்பு எங்களுக்கு விவசாயி அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு 38 ரூபாய் நேரடியாக விவசாயிகளுக்கான ஏற்றி விடுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்.